பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய்து உங்கள் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்பார். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவுருளால் நம்முடைய சொற்பொழிவை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு அன்பு கரும்பு தின்ன கூலி வேணுமா என்பதைப் போல் ஒரு நல்ல சொற்பொழிவு கேட்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் சிவராத்திரி அன்று. பொதுவாக சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடியது மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி என்று பல வகையான உண்டு. மாசி மாதம் வரக்கூடியது மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் அந்த இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சிவ தரிசனம் பண்ணி சிவன் கோயிலுக்கு போய் சிவ தியானம் பண்ணி சிவ பாராயணங்கள் ஏதாவது செய்தால் 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டது. அதிலும் குறிப்பாக சிவராத்திரி புராணம் என்ற நூலில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டது. எட்டுணையும் உளத்து அன்பு உளரேனும் இந்நாள் எம்மை கண்டவர் நோற்றவர் பூஜை பண்ணியவர் நற்கதி அடைவர் என்று சிவராத்திரி புராணத்தில் கூறப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? எட்டுணையன்னா அளவு கூட அன்பு இல்லாதவராக இருந்தால் கூட அவர்கள் இந்த சிவராத்திரி அன்றைக்கு எனக்காக நோன்பு இருந்தாலோ, என்னை தரிசிக்க வந்தாலோ, என்னுடைய விரதத்தை இருந்தாலோ அவர்களுக்கு நற்கதி சிவகதி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவராத்திரி நம்முடைய வருடந்தோறும் தென்காசிக்கு அருகில் உள்ள சாம்பூருடைய கோவில் 2000 ஆண்டு பழமையான தென்னகத்து காசி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய 3வது ஜாமம் என்று சொல்லக்கூடிய 12 மணிக்கு மேல் அதிகாலை வரை மிக அற்புதமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவு உங்களுக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது. எல்லோரும் வந்திருந்து அதை கேட்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் தெரிவித்துக்கிறேன், அகஸ்தியர் திருக்கோயில் இந்த சிவராத்திரி 15/2/2026 அன்று மிக அற்புதமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென்காசி சுற்று வட்டாரத்தில் கூடிய நம்முடைய ரசிகர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சிவராத்திரி பொழுதினை மிக அற்புதமாக கழிக்கும்படி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். பொதுவாக கரும்பு தின்ன கூலி வேணுமா முதலே குறிப்பிட்டேன். அதே போல சிவராத்திரி முழித்திருந்து சிவனை வழிபடுவது மிக புண்ணியம். அதிலும் சிவனை பற்றிய கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டு சிவன் சன்னிதானத்தில், அதுவும் இன்றும் சித்தர்கள் வாழக்கூடிய மிக அற்புதமான பூமியான அந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் வந்திருந்து இதை கேட்டு பயன்பெறும்படி உங்களை அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் நம்ம பார்வதி பதைய அரகர மகாதேவா.